ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும் போதைப்பொருள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் தற்போது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திறமையற்ற ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் அரிசி ரூபாய் 40க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 70ஐ கடந்துவிட்டதாக விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களை திமுக அப்படியே காப்பியடித்து வெளியிட்டுள்ளதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களும் ஒழிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 10,000 மற்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,000 ஆகியவை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். குடும்ப ஆட்சி, குடும்பத்துல எப்படி ஆச்சரியா இருக்கு, எப்படி கொள்ளை அடிக்கும், இதைத்தான் இந்த ஆட்சியாளர் எண்ணி 5 ஆண்டு காலத்தை கலத்திருக்காங்க. சிந்திச்சுட்டாங்க. ஏழை மக்கள் பாதிப்பை பற்றி கவலைப்படாத அரசாங்கம், இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அல்ல சத்தமா சொல்லுங்க. மக்களின் பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இப்படி வசூலாகுது, எல்லாத்திலையும் வசூலா இருக்கிறது முதலமைச்சர். கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன், அதுதான் தாராபத்தியம், அதுதான் சாதிகளுக்கு லாபம் வருவது. மக்களை பற்றி எல்லை எவ்வளவும் லாபம் வரல. மக்கள் படுகிற கஷ்டம் எதை பற்றி கவலைப்படாத. ஒட்டப்பிடாரத்தில் சிட்டிங் எம்எல்ஏ சண்முகையாவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததால் எழுந்துள்ள அதிருப்தி குறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்செந்தூர் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் திமுக அமோக வெற்றி பெறும் என்றார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவிற்கு பதில் ராமஜெயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பகுதி மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் சிறப்பாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தலைவர் வாய்ப்பு வழங்கியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும். இதில் யாரும் கோபப்பட தேவையில்லை. ராமஜெயம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 50,000க்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். வந்திருக்காப்ல இல்ல, யார் பணியாற்றுகின்றார்களோ நம்முடைய கழக தலைவர் அவர்கள் யாரை பயன்படுத்த வேண்டுமோ அவர்களை வேட்பாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வாய்ப்பு கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை வருகின்றவர், வாய்ப்பை தவிர்க்கின்றவர்கள் எந்த விதத்திலும் கோபப்பட வேண்டியதில்லை. வாய்ப்பை பெறுகின்றவரும் எல்லோரையும் அரவணைத்து சொல்ல வேண்டும் என்ற வகையில அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆக ஓட்டப்பிடாரத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளராக சகோதரர் ராமஜெயம் அவர்கள் விளங்குவார்கள். தூத்துக்குடி தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பக்கமே வரவில்லை என அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக சாடியுள்ளார். தூத்துக்குடி திமுக வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்ட அமைச்சர் கீதா ஜீவன் அங்குள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா மற்றும் பெருவெள்ள காலங்களில் மக்களுடன் நின்று பணியாற்றியது திமுக மட்டுமே என்றார். அதிமுக வேட்பாளரை பற்றி குறிப்பிடுகையில் அவர் களமே தெரியாதவர், அவசர காலங்களில் காணாமல் போனவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டு கேட்க வருகிறார்கள் என விமர்சித்தார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள ரூபாய் 8,000 கூப்பன் திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை உயர்வு ஆகியவை தங்களுக்கு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். போன தடவை கூட்டணி கட்சி அதிமுக துணையோட தான் நின்னாங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. இப்போ அவங்களுக்கு களம் தெரியாதவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெள்ளமா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் 5 வருஷமா காணாம போயிட்டாங்க. அதிமுக காரங்களுக்கு களத்துல இல்ல. இப்ப நிக்கிற வேட்பாளர்லாம் உள்ளூர்ல ஒன்று வர எங்க போனான்னு தெரியல, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க மக்கள் அவருடைய பணியை அறிவார்கள். நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யறவங்க யாரு, அள்ளும்பவங்களும் உழைக்கிறவங்க யாருன்னு தெரியும். அதனால நிச்சயமா நாங்க 50,000க்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம். கிருஷ்ணகிரி அருகே கஞ்சா கும்பலை காட்டிக் கொடுத்த ஆத்திரத்தில் இளைஞர் ஒருவரை கார் ஏற்றி தீர்த்து கட்ட முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ராமச்சந்திரன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த கார் ஒன்று அவர் மீது மோதியது. கீழே விழுந்த அவர் மீது மீண்டும் மீண்டும் காரை ரிவர்ஸ் எடுத்து மோத முயன்ற கும்பல் பொதுமக்கள் வருவதை பார்த்ததும் அங்கிருந்து தப்பியோடியது. விசாரணையில் கடந்த வாரம் ராமச்சந்திரன் வீட்டின் அருகே நடந்த சோதனையில் 200 கிலோ கஞ்சா சிக்கியதும் அதை ராமச்சந்திரன் தான் போலீசுக்கு காட்டிக் கொடுத்தார் என அந்த கும்பல் சந்தேகப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இந்த திட்டமிட்ட கொலை முயற்சி குறித்து கந்திக்குப்பம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லாம் கார்காரங்க வந்து நேருக்கு நேராக இடிச்சு ஒரு 4 ரவுண்டு பையன் மேலே அப்படி இப்படி திருப்பி ஏற்றின்னு வர்றாங்களாம். அப்புறம் அங்கே இருந்த பொம்பளைங்க 3 பேர் ஓடி வந்து இது பண்ண பின்னாடி விட்டுட்டு போகிறாங்களா. திருப்பி வந்த பையன்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க அப்பாவுக்கு. அப்புறம் ஃபோன் நம்பர் சொன்னால் திருப்பி போய் ரிவர்ஸில் வந்து திருப்பி அப்படியே வந்து ஏற்றிட்டு திருப்பி போகிறாங்களா. அப்படியே தகவல் சொன்ன பின்னாடி நாங்கள் போனோங்க. அன்றைக்கி வண்டி வந்து 3 முறை அடிச்சுட்டு போடுறோம்ப்பா. வண்டியெல்லாம் நெருக்கிட்டாங்க. பையன் வந்து அந்த கம்பெனி இருக்கிறனால தப்படிச்சிட்டோம், வாங்கப்பா இது மாதிரி அடிபட்டுக்கிறான் போனாங்க. நான் 108 ஃபோன் போட்டேன்ப்பா, நீ வந்துடுறப்பா சீக்கிரமாக போனாங்க. நான் உடனே புறப்பட்டு 7 நிமிஷத்தில் போயிட்டேன். என் புது வண்டி எடுத்துட்டு போயிட்டு அங்கே பார்க்கும்போது ஏகப்பட்ட கூட்டம், ஓவர் கூட்டம் இருந்துச்சு. பார்த்துட்டு அப்புறம் போலீஸுக்கு நானே ஃபோன் போட்டேன். கண்டிப்பாக போலீஸு ஒரு 4 மணி நேரம் உட்காந்தார். அவரை சீட்டு சொன்னாங்க, ஏன் சார் ஒரு அது இப்போ வந்து நடந்தால் வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நம்ம இல்லை வேண்டியது அங்கங்கே இந்த வேலை செஞ்சு வீட்டில் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியல, பையன் நம்ம பையனு தெரியல எனக்குன்னு சொல்லி கூட இது பண்ணாங்க. அப்புறம் வந்து ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ராயல் ஹாஸ்பிட்டல் வந்து 3 நாள் இன்னைக்கு நான் இன்னைக்கு கழிச்சிட்டு வந்தேன் டிஸ்சார்ஜ் பண்ணேன். நடிகர் விஜய்க்கு அரசியல் பக்குவம் இல்லை என்றும் அவரது அரசியலை தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தௌஹீத் ஜமாஅத் மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முஜ்பூர் ரஹ்மான், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். நடிகர் விஜய் குறித்து பேசுகையில், அவருக்கு இன்னும் அரசியல் பக்குவம் வரவில்லை, தன் படத்திற்கு சிக்கல் வரும்போது கூட பாஜகவை எதிர்க்க தயங்குகிறார், திருப்பரங்குன்றம் விவகாரம் போன்ற முக்கியமான நேரங்களில் மௌனம் காக்கும் விஜயை இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். முக்கியமான தீர்மானத்தை இங்கே நாங்கள் ஏற்றிருக்கிறோம். தற்போதைய சூழல்ல தமிழக முஸ்லிம்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக விஜய் இல்லை. காரணம், அவருக்கு அதற்குரிய அரசியல் பக்குவமும் இல்லை. முழுமையான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் அவர் மாறவே இல்லை. நேரான சிஎம் சீட்டுக்கு வந்துடுவேன் சொல்கிறாரே ஒழிய அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பிரச்சாரங்களோ ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களோ எதுவும் அவரிடத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுதே அதற்கே குரல் கொடுக்க இயலாதவராக இருக்கிறார். தன்னுடைய சினிமா படத்தை பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறார். எந்த காரணமும் இல்லை. அவர் ஒரு சினிமா படம் நடிக்கிறார், அந்த படத்தை வெளியிடுவதற்கு பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த நாடே தெரியும், நாட்டுக்கே தெரியும். எல்லா ஊடகங்களும் அவற்றை பேசுகிறார்கள். பேச வேண்டிய விஜய் பேசாம இருக்கிறார். அப்ப முஸ்லிம் இளைஞர்கள் என்ன பாக்குறாங்கன்னா, இவர் பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு அச்சப்படுறாரு என்கிற ஒரு நிலை இருக்கிறார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுக நகல் எடுத்ததாக கூறப்படும் புகாரை அமைச்சர் முத்துசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஈரோடு மேற்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சர் முத்துசாமி, திமுகவின் தேர்தல் அறிக்கை கனிமொழி தலைமையிலான குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே தயாரிக்கப்பட்டது என்றார். பெண்களுக்கு ரூபாய் 8000 கூப்பன் வழங்கும் திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் போன்றவை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர் முத்துசாமி, திமுகவின் திட்டங்கள் மற்ற மாநில முதலமைச்சர்களாலேயே பாராட்டப்படுவதாகவும் இது மற்றவர்கள் அறிக்கையை பார்த்து தயாரிக்கப்பட்டது அல்ல என்றும் பதிலடி கொடுத்தார். எதை சொன்னாலும் காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னா, அப்போ நாங்கள் வந்து 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா? இது அந்தந்த அரசு அவங்க தலைவர் எப்படி எடுத்தாருனாக்க, கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம், தலைவர் போன சுற்றுப்பயணம், அதே போல் இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம், அதே போல் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அந்த டீமினுடைய சுற்றுப்பயணம், அவர்கள் கொடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் அடிப்படையாக வைத்து, இந்த மக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை ஒழிய வேறு யாரையும் பார்த்து செய்கிற அளவிற்கு தளபதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தளபதி செய்வதை பக்கத்து மாநிலத்திலே இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமி பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.